சரி சாப்பிடு. அப்பாவுக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது. இதை மட்டும் முடிச்சுட்டு வந்துருக்கேன். ஒழுங்கா சாப்பிடு. வயிற்றுக்குள்ள ஒண்ணு இல்ல பாரு. சரி அப்போ ஒட்டுடா. வேண்டாம், கீழே விழுந்துவேன். நீ இல்ல உட்காரு. பச்சை புள்ளதான் எனக்கு, நீ பச்சை புள்ளதான். அப்ப சொல்றேன்ல, உட்காந்து சாப்பிடு. அப்ப சின்ன வேலையை மட்டும் முடிச்சுட்டு வரேன். என் தங்க புள்ள இருக்கிற பாரு செல்லும் போல. சரிம்மா, நீ சாப்பிடு சாப்பிடு. இந்த கணக்கு வழக்கெல்லாம் சரியா தானே இருக்கு. என்ன தங்க புள்ள? வேண்டாம் வேண்டாம், நீ அப்பா கிட்டே உட்காரு. என்ன இதுல கணக்கு இடிக்குதே? எத்தனை மூட்டை கம்பி வாங்கினானுங்க? இது எந்த பிராண்டு கம்பெனி கம்பி? இவனுக்கு யார் இதை வாங்க சொல்லுது? எவன் இதை வாங்கினது ஆர்டர் போட்டேன்? இவனுக்குள்ள சும்மா விட போறதில்லை. யாரை கட்டி இந்த பிராண்ட் வாங்கிருக்கானுங்க? என்னம்மா? அதுக்கு என்ன கொண்ட, என் தங்கப்புல கொண்ட. அப்ப விட்டு விடுது. வேலை கிடக்கு வேலை. என் பிள்ளைக்கு விட்டு விடணும். கொண்டம்மா, அப்ப விட்டு விடுறேன். கொண்ட பொல்ல கட்டு, அந்த எலி பொல்ல கட்டு. ஆமா, சாரவனை கடிச்சு வச்சிருக்காரு. நீதானா? ரொம்ப சேட்டை, அத லைட்டா கடிச்சேன். அது ரொம்ப கடிபட்டுட்டு. அவனுக்கு தேவைதான். ஆனா அப்படியே எலி பொல்லு மாதிரியே தடம் கிடந்தது, அதான் கேட்டேன். கொஞ்சம் தான் கடிச்சேன், அப்படி ஆயிட்டு. அவன் ஏதாவது வீரத்தன்மை மாதிரி அதுக்கு மேல அப்படியே டேட்டோ வரைஞ்சு வச்சிருக்கான். ஆமா, நீ கடிச்சது அழிஞ்சிட கூடாதான், அப்படியே டேட்டோ போட்டு வச்சிருக்கான். இன்னும் நல்லா கடிச்சு விடு, உடம்பு உள்ள போட்டுட்டு அழைக்கும். அவனும் ஒருத்தனை இருக்கான் பாரு. என் தங்க பிள்ளை, இந்த சாப்பிடு. அப்போ ஒரு கடி கடி பாப்போ. இல்ல தங்க பிள்ளை, அப்போ அதே மாதிரி ஒரு கடி கடி. அப்பவும் அதே மாதிரி அதுக்கு மேலே ஒரு டேட்டோ போட்டு விட்டுற, நல்லா இருக்கும்ல. அப்பாவுக்கு ஆசையா இருக்குல்ல, அந்த பையன் ஏதோ வீரத்தது மாதிரி எல்லாருக்கிட்டையும் காட்டிட்டு அழைதான். அப்பா ஒரு கடி கடி. கடி தங்கம், அப்பா ஒரு கடி கடி. பாத்தியா, அப்பா மட்டும் நீ கடிக்க மாட்டேக்க. அவனை மட்டும் கடிச்சிருக்க. தங்க பிள்ளைக்கு வேற எதுவும் வேணுமா? ஜான், உன்னதான் கூப்பிட்டு நினைச்சேன். அம்மா, இந்த கம்பெனில கம்பி வாங்கினது யாரு? அது இருக்கட்டும், வீட்டுல பிரச்சனை, சீக்கிரம் வா. வீட்டுல பிரச்சனையா? என்ன? கிங்ஸ் பஞ்சாயத்துக்கு உட்கார்ந்துருக்கான். கிங்ஸ் பஞ்சாயத்துக்கு உட்கார்ந்துருக்கானா? என்னடா சொல்ற? அவன் எதுக்கு பஞ்சாயத்துல உட்கார்ந்துருக்கான்? வந்து வீட்டுல வந்து பாரு. என்னடா சொல்லிட்டு இருக்க? ஆமா, அவன் தாத்தா எடுத்ததை இவன் கையில எடுத்திருக்கான். கோமா தான் உட்கார்ந்துருக்கான். சீக்கிரம் வா. என்னம்மா கண்ணு? அண்ணே சொல்லுடா தம்பி, இன்னைக்கு பெரிய பஞ்சாயத்து இருக்கு போலுக்கு. இன்னைக்கு தாண்டா ஆட்டமே சூடு பிடிச்சிருக்கு. அண்ணே, இன்னைக்கு அண்ணன் கொடுக்க போற தீர்ப்புல ஒண்ணன் கோரணும் அப்பன் கோரணும் நம்ம காலில் வந்து சரணடையணும். இன்னைக்கு தாண்டா ஆட்டமே சூடு பிடிச்சிருக்கு. நாங்க செம்புலிங்க எப்பே துரோகிகளை வேற இருக்க மாட்டோம். மொத்தத்துல குத்துறாங்க அவங்க அப்ப இருக்கட்டும். அவனுக்கு எப்படி வந்து சரணடைதான் மட்டும் போறேன். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். இது வெறும் சாம்பிள் தான். இனி தட்டி இங்க ஆட்டமே இருக்குதே. நாங்களா ஏதாவது பண்ணா இந்த வீட்டு சின்ன பசங்க வந்து எங்களை பெருசா கண்டுக்கல. அதான் யாரு பார்த்தா என்ன நடக்கணும் பிளான போட்டு பண்ணணும். ஆனா உங்க அக்கா வலிய வந்து சிக்கிட்டா. அப்படி எங்க அண்ணனை மயக்கி அப்படி கண்ட்ரோல வைக்கலான்னு பார்த்தால எங்க பெரிய நினை எங்க கிங்ஸ் எனக்கு கீழே தானே இன்னைக்கு காட்டுறான்டே. பஞ்சாயத்துனாலே கிங்ஸ் தான். அவன் தீர்ப்பு சும்மா தாறு மாறா இருக்கும். ஏன்னா செம்புலிங்க ஐயாவே இறங்கி வந்து தீர்ப்பு கொடுப்பாருல. இன்னைக்கு பாடி உங்க அக்கா போடுற பாட்ட உங்க அபியக்கா அப்படி எங்க அண்ணன் மயக்கி கைக்குள்ள வச்சுலன்னு பார்த்தா. ஆனா இன்னைக்கு எங்க ஜான என்ன பாரு, அப்படி பவ்யமா நிப்பான். ஏன்னா தீர்ப்பு சொல்ல உட்கார்ந்துட்டதே செம்புலிங்க ஐயா. இந்த வீட்டுல யாரா இருக்கட்டும்
செம்புலிங்கையா இறங்கிட்டா எல்லாருமே கை கட்டி வாய் பொத்தி தாண்டி நிப்பா. எங்க அண்ணன் மட்டும் இந்த விதி விளக்கா, அவரும் வாயை மூடிக்கிட்டு தான் நிப்பாரு, கைய பொத்திக்கிட்டு நிப்பாரு. கண்ணு பாக்கியா எப்படி நிக்கிறான்னு பாக்குறேன். எனக்கு உங்க அபியக்கா நினைச்சிட்டு இருப்பா எப்படி நம்ம பொசை நம்மளை காப்பாத்துவாருன்னு. அதனாலதான் நாங்க எங்க வச்சா எங்க பத்த வச்சா என்ன வேலை நடக்கணும் பார்த்து பத்த வச்சா. சானண்ணே அந்த அபிய காதலிக்காதண்ணே, அவன் நம்ம துரோகி புத்த புள்ளனே அப்படின்னு முறைச்சி பார்த்தோம். நான் சுக்க திட்டியும் பார்த்தோம். காதல் மயக்கத்துல என் கண்ணை கண்டுக்கவே இல்லையே. ஆனா இப்போ அப்படி வாய பொத்திக்கிட்டு நிப்பாரு. இப்போ கூட உங்க அக்கா அபி இல்ல புருஷை காப்பாத்துவாருன்னு தென்னா வீட்டுல தான் நிப்பா பாரு. அதான் இன்னைக்கு சரியான ஆப்பு வச்சிருக்கோம்ல, நாளைக்கு உனக்கு அதுதாண்டி. இன்னைக்கு அபிக்கு கொடுக்க போற தீர்ப்ப பார்த்தேன். உன்னை அப்ப எங்க காய வந்து விழுந்துட்டே அவனை என் கையால போட்டு தள்ளுனே. கண்டிப்பா உன் அப்பனை நான் போட்டு தள்ளுவண்டி. ரத்தம் சூடேறி போயிருக்கனே, தூங்கி பல நாள் ஆகுது. விட்ட மாட்டேன்டி, விட்ட மாட்டோம். இந்த வீட்டுல வேணா எங்களை சின்ன கோயில மாதிரி பார்க்கலாம், நாங்க பெரிய ஆளுன்னு காட்டுவோம். நாங்க என்ன பண்ணா உண்மை சொல்லுங்களே, கிங்ஸ் என்ன பஞ்சாயத்துக்கு உட்கார்ந்திருக்கான். அப்படியே செம்புலிங்க வந்து இறங்கி உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்திருக்கான். டேய், அவனுக்குள்ள செம்புலிங்க இறங்கி அந்த மாதிரி வந்து உட்கார்ந்திருக்கான்டா. செம்புலிங்கையாவே உட்கார்ந்துக்காருல, செம்புலிங்கையாவே உட்கார்ந்துக்காருல. அப்ப இன்னைக்கு சரியான தீர்ப்பு தான் இருக்கும். எனக்கு சந்தேகமே இல்ல, நீங்க ரெண்டு பேரும் ஏதோ வேலை பார்த்திருக்கீங்க. இங்க பாருங்கம்மா, நாங்க எதுவும் பண்ணல. சும்மா சும்மா எங்களை எதுவும் சொல்லக்கூடாது. எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்படிதானடா? ஆமா ஆமா. சத்தியமா இவனுக்கு தான் பண்ணிருக்கானுங்க. யாமல நல்லா இருக்க குடும்பத்துல யாமல இப்படி. ஆனா இவனுங்களாம் எப்படி தப்பித்தாலும் பிறந்தாருன்னு தெரியல இந்த குடும்பத்துல. போதா கரைக்கு செம்புலிங்கய்யா வேற கண்ணாடி போட்டவன்லாம் நேர்மையா புத்திசாலியா இருப்பான்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த ரெண்டு பையலும் பண்ணதை பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. செம்புலிங்கய்யா பேரனுலா போயிட்டாங்க, முட்டா பையனோட திட்டதுக்கு கூட முடியல. இல்ல உண்மையில செம்புலிங்க பேரனண்டா நீங்களா? அதனாலதான் அமைதலா இருக்கும். ஜானண்ணே வந்தாச்சா? அவன் இவன் நக்கலா கேட்காம பாத்தியா? அவனும் கை கட்டி தான் நின்னுகிட்டு இருக்கான். என்னமா சொன்னீங்க? கேட்கல. கை கட்டி தான் நின்னுகிட்டு இருக்கான். கேட்கல. ஜானே கை கட்டி வாய் பத்தி நின்னுட்டு இருக்கான். அண்ணே ஜெயிச்சிட்டான்டா. எப்படி இந்த துறைக்கு கால வந்து விழுந்துருவான். ஏமா நாங்க பஞ்சாயத்துல பண்ணிக்கோ, சீக்கிரம் வந்துருங்கம்மா. திமிரு பிடிச்ச பையல. ஏமா இந்த அபிக்கு அறிவு இருக்குமா இருக்காதா? நீ அழுகிட்டு இருக்கா? தப்பு பண்ணவங்க அக்கா தானே. இந்த பையன் ஏதாவது சொன்னானே? இல்ல, நீ ஏதாவது உங்க அக்கா கிட்ட சொல்ல மாட்டே. என்ன வேலை பார்த்து வச்சிருக்கா? அவன் காலையில தான் வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கான். இவன் என்ன தைரியத்துல இன்றைக்கு போயிருக்கா? நானும் சொன்னேன், அக்கா எப்படி போனான்னு எனக்கு தெரியாது, கோயிலுக்கு தான் போறேன்னு சொன்னா. வேலைக்கு இன்றைக்கு போயிட்டு வந்திருக்கா, கையும் களவுமா பிடிச்சிருக்கானுங்க. என்னத்த சொல்ல, சான் பொண்டாட்டி வேலைக்கு போறான்னு சொன்னா ஊர் உலகத்துல என்ன சொல்லுவாங்க? நாளைக்கு இவன் ஏதாவது ஒரு இடத்துல அவமானப்பட்டு நின்னா சாணம் சேர்த்து தானே தலை குடிச்சு நிக்கணும். நாம எப்ப தலை குனிவனும் ஒத்த காத்துட்டு இருப்பான். அதுக்கு நம்ம சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க கூடாது. என்னதான் நடந்தாலும் அவளை வீட்டு வெளியில அனுப்பாம தானே கிங்ஸ் வச்சிருந்தான். இவ கிங்ஸ்ல நம்பிக்க வேண்டியதானே. இந்த ரெண்டு மோட்டு பையில விடு. இவனும் இப்படிதான், இவனை வெறும் பூச்சாண்டி கட்டுதான் ஆவானுங்க. கிங்ஸ் ஒண்ணும் சொல்லல, வேற எதுக்கும் மக்கா இந்த வேலை பார்த்தா. நானும் அதை தான் சொன்னேன், கிங்ஸ் மாமா இன்னும் எதுவும் சொல்லலன்னு. அக்கா ஏன் இப்படி பண்ணான்னு தெரியல. இவ தலை குடிச்சு நின்னுட்டு இருக்கா, என்னத்த சொல்ல. சரி நீ இங்கே நில்லு, உன்னை பார்த்தா கூடுங்க கடுப்பாவானுங்க. சரியா, நான் வாரேன். சரி சரி சரி, கவலைப்படாம இரு. அக்கா நீ பண்ணது தப்புதான்க்கா, நீ பண்ணது பெரிய தப்பு. மாமாவை நீ தலை குனிய வச்சிருக்க. கிங்ஸி மாமா உன்னை வீட்டு விட்டு போக சொல்லல. இன்னொன்னு, கிங்ஸி மாமா உனக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கல. அந்த தைரியத்துல தான் ஜான் மாமா உன்கிட்ட காதல காட்டினாரு. நீ ஏக்கா இப்படி பண்ணுன? கிங்ஸி மாமா கொடுத்த தைரியத்துல தான் ஜான் மாமா உன்கிட்ட நெருங்கி பழகினாரு. இது ஏக்கா உனக்கு புரியாம போச்சுதே. இந்த வீட்டு அஸ்தி பாரமே கிங்ஸி மாமா தான். அவரே ஒண்ணு சொல்லல. இவங்க ரெண்டு பேரும் என்னக்கா இவங்க ஏதோ பண்ணனாங்கன்னு நீ இப்ப மாமாவை சேர்த்து தலை குனிய வச்சிட்ட. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. வேற ஏதாவது? நீங்க ரெண்டு பேரும் பார்த்த வேலை தான்டா இதெல்லாம். இல்லையா? இவனை ரெண்டு பேரும் தான் பாத்துக்க. இருங்கடா, இப்போ செம்புலிங்கையா வந்திருக்காரு. அது கிங்ஸ் என்ன மாறட்டும், அப்ப இருக்கு உங்களுக்கு கச்சேரி. ஆனா அதுக்குள்ள இங்க நியாயமான தீர்ப்பு கிடைச்சிருல, அது போதும் எங்களுக்கு. அப்ப இந்த பையன் தான் இந்த வேலை பார்த்திருக்கானுங்க. ஏண்டா ஏண்டா நாங்க இல்லன்னு நாங்க இல்லன்னு இவனுக்கு என்ன வேலை பார்த்திருக்கானுங்க. அங்க பாருங்கண்ணே, செம்புலிங்கையா வந்திருக்காரு. என்னங்க அது வந்து இப்ப எதுக்கு இதெல்லாம்? தள்ளிப்பா. வேண்டாம் வேண்டாம், புள்ளிக்கிட்ட போ வேண்டாம். சரி இங்க வந்துரு, இங்க வாமா. போ.
ஒண்ணு தங்க ஒண்ணு இல்ல, அது செம்மலிங்கய்யா, நம்ம எதுவும் பேச முடியாது. ஏய், என் பொண்ணு திட்டு வாங்கிட்டா. இப்ப தெரிஞ்சா இத பண்ணிருக்கண்டாமா? என்னன்னு நம்ம ஈஸியா போய் திட்டாங்க. உங்களால இப்ப அந்த பொண்ணு திட்டு வாங்கிருக்கடா. ஈசியம்மா இங்க வாய. பேச மாட்டேன். அது ஒண்ணு இல்லம்மா, இங்க வாமா. நல்ல வேணும்ல உங்களுக்கு. இனிமே சேர்வா பாத்துட்டே இருங்க. கண்ணீர் வருதுல்ல, வரட்டும் வரட்டும், நல்லா வரட்டும். இங்க வாமா, மாமா கிட்ட வாமா. வாமா, மாமா கிட்ட வாமா. பேச மாட்டேன், போங்க. இருந்தாலும் இசை தங்கத்தை திட்டி இருக்க கூடாது. அதானே, அவ எந்த தப்பு பண்ணலையே. ஒண்ணு இல்ல, கோப்படுங்க அவங்கள. ஒரே கேள்விதான், புருஷன் போக கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் எதுக்கு வீட்டை விட்டு படி தாண்டி போனீங்க? ஜான், நான் ஸ்ட்ரிக்டா தான் சொல்லிட்டு போனேன். எதுக்காக வேலைக்கு போக வேண்டாம், வீட்டை விட்டு வெளியில போக வேண்டாம்னு சொன்ன காரணம் வேணும். எனக்கு பிடிக்கல. என் மனைவியா வெளியில வேலைக்கு போக வேண்டாம்னு நினைச்சேன். எதனால வேலைக்கு போக விருப்பம் இல்ல. என் வீட்டுல வறுமை இல்ல, வேலைக்கு போய் தான் சாப்பிடணுங்கிற அவசியம் இல்ல. என் குடும்பத்துல இருக்க சூழ்நிலை, என் மனைவியா இப்ப வெளியில போனா தேவையில்லாத எதிரிகளால பிரச்சனை வரும், தலை குனி வரும். நான் மட்டும் இல்ல, என் தம்பிகளுக்கும் சேர்த்து வரும்னு தான் வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னேன். மத்தபடி எந்த கட்டுப்பாடும் இல்ல, நான் குடும்பப்படுத்தவும் இல்ல. இப்ப என்னமா சொல்ல போற? சொல்லுங்க, உங்க பக்கம் இருக்க நேரத்தை சொல்லுங்க. எதுக்காக புருஷன் போக கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் போனீங்க? இந்த வீட்டு தலைவன் உங்க புருஷன் தானே? நம்ம நேசிக்கிறவங்களுக்காக ஏன் சில விட்டு கொடுத்தா என்ன? அவருக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சா விட்டு கொடுத்துருக்க வேண்டியது என்ன? வெளியில யாருக்கும் கீழ்ப்படின அவசியம் இல்ல. நம்ம துணைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், அவங்களுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சுதான் இருக்கணும். அப்ப அந்த உறவு இருக்கிறதுல அர்த்தமே இல்லையா? கணவன் ஒருத்தர் தேவையில்ல, குடும்ப தலைவன் ஒருத்தர் தேவையில்லையா? நீங்க செய்யக்கூடாதுன்னு சொன்னத அவர் இது வரைக்கும் செஞ்சிருக்காரா? அப்போ உங்களுக்கு மட்டும் எப்படி இந்த துணிச்சலே? அப்போ நல்ல கணவனா உங்களுக்கு இருக்கல, அப்படிதானே? மனசாட்சிக்கு பயந்து நல்ல கணவனா இருந்த தோத்தியடா, உண்மையாதான் இருந்திருக்காரு. ஐயா, நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க. அவர் என்ன நேசிச்சாரு, மறைமுகமா. அது எதனால மறைமுகமா உங்களை நேசிச்சாரு? அது சரியான காரணம் எனக்கு வேணும். ஒரு கணவன் எதுக்கு உங்களுக்கு மறைமுகமா காதல கொடுக்கணும்? திருட்டுத்தனமா தாலி கட்டலையே. அவங்க பொண்ணு தாலி எடுத்து கொடுத்ததா தாலி கட்டினாரு. அப்ப இருக்கு இந்த ரகசிய காதலே. அது சரியான காரணம் எனக்கு வேணும். அது என் குடும்பம் இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிருக்கு. துரோகம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. உங்க குடும்பம் இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிருக்கு தெரிஞ்சிருக்கு, அப்படிதானே? தெரியும். நீங்க இப்ப இந்த வீட்டு மருமக தானே? ஒரு மனுஷன் ரெண்டு பக்கமும் விசுவாசமா இருக்க முடியாது. புகுந்த வீடுன்னு வந்துட்டா இங்க விசுவாசமா இருக்கணும். இல்ல எனக்கு பிறந்த வீடுதான் வேணும்னா அங்க விசுவாசமா இருந்திருக்கணும். ரெண்டுக்கும் இல்லாம இருந்தா இப்படிதான் ஒட்டுமொத்தமா எல்லாத்துக்குமே துரோகம் பண்ண வேண்டியது வரும். ஆனா இப்ப நீங்க இந்த குடும்பத்துக்கு வந்தாச்சுல, அப்ப இங்கதானே விசுவாசமா இருந்திருக்கணும். பிடிச்சாருல, நீங்க விசுவாசமா இல்ல. என்னால என்ன பண்ண முடியும்? அமைதலா இருந்திருக்கணும். அமைதலா இருந்திருக்கணும். எல்லாம் சரி பண்ற வரைக்கும் அமைதலா இருந்திருக்கணும். அதையும் மீறி உங்க குடும்பம் இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிருக்குன்னு தெரிஞ்சு அவர் ரகசிய காதல உங்களுக்கு கொடுத்துருக்காரு, அப்படித்தானே? அவருக்கு நீங்க உண்மையா இல்ல, உண்மையாவே இல்ல. நீங்க உண்மையா நேசிச்சிருந்தா அந்த ரகசிய காதலே கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்கலாம். அந்த ரகசிய காதலே உங்க அன்பு அதிகப்படுத்திருக்கலாம். இந்த குடும்பத்துக்காக உங்களால மாத்த முடிச்சுக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் மனசுலையும் இடம் பிடிச்சுக்க முடியும். ஆனா நீங்க அதை செய்யல. புருஷனுக்கு முழுசா கிடைக்கல, ரகசியமா கிடைக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. சில தவறுகள் நடக்கும் போது பொறுமையா இருக்கணும். அதுதான் பொண்ணுக்கும் அழகு, ஆணுக்கும் அழகு. நம்ம பக்கம் தப்பு இருக்கும் போது இறங்கி போறதுல தப்பே இல்ல. தப்பு பண்ணிட்ட பச்சை பிள்ளைகிட்ட மன்னிப்பு கேட்க கூட அஞ்சக்கூடாது. அவன் தான் நல்ல மனுஷன். குடும்பமே துரோகம் பண்ணிருக்குன்னு தெரிஞ்சும் விட்டு கொடுத்து போகிறதுக்கு மனசு இல்ல. ரகசிய காதல் கிடைக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. எல்லாம் உடனடியா வேணும்னு ஆசை. சகிப்புத்தன்மை இல்ல. ஆணுக்கோ பொண்ணுக்கோ தேவையானது சகிப்புத்தன்மை. பிடிச்சவங்களுக்காக சில விட்டு கொடுத்து போனாதான் அந்த உறவு பலமா இருக்கும். நாளடைவுல யாரும் நினைச்சாலும் பிரிக்க முடியாது. உங்களுக்கு உடனே கிடைக்கலங்கிற ஆத்திரம், கோபம், பழி வாங்குற பேர்ல வீட்டு வெளில போலங்கிற நினைப்புல உங்களுக்கு ரகசிய காதல் கொடுத்தவரை தலைக்குனிய வச்சுட்டீங்க. அதானே நீங்க ரகசிய காதல் கொடுத்த தப்பு. அதுக்கு காரணம் இருக்குது. என் பொண்ணு தாலி எடுத்து கொடுத்து நான் தாலி கட்டினேன். அந்த பாசம் என் பொண்ணு தாலி எடுத்து கொடுத்தது பொய்யா போயிடக்கூடாது. ஆனா அதுக்கு இவங்க தகுதியானவங்க இல்ல. அப்படி சொல்லுங்க திருப்ப போகக்கூடாது. நான் பாத்துக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் வீட்டை விட்டு போனது தப்பு. யார்கிட்ட வேணாலும் தப்பலாம், செம்பலிங்க கிட்ட தப்ப முடியுமா? அது கவினும் சாரனும் அப்பப்ப என்ன மிரட்டினாங்க. அவனுங்க முக்கியமா, கேட்ட புருஷன் முக்கியமா? யார நம்பி இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்க? என் புருஷனை நம்பி, என் பொண்ணு நம்பி. அவங்க உங்களை எதுவும் பண்ணல? பண்ணல. வீட்டை விட்டு வெளியில போல. வெளியில போய்
வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, தாராளமா வேலை பார்க்கலாம். என்னைக்கு புருஷன் அன்பு தெரியுதோ அன்னைக்கு மனம் கசந்து வீட்டுக்குள்ள வந்தா போதும். அது வரைக்கும் இந்த வீட்டு வாசல்ல கூட மிதிக்க கூடாது. இது சம்பளிங்க தீர்ப்பு. வீட்டோட வெளியில போலாம். வீட்டை விட்டு வெளியில போலாம். நம்பிக்கை இல்லாத காதல் செத்துக்கிட்ட சமம். எப்போ புருஷன் மேல நம்பிக்கை போச்சுதோ அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து வாழல அர்த்தம் இல்ல. கிளம்பலாம். இது செம்புலிங்க தீர்ப்பு. மீறினீங்க வேற மாதிரி போயிடும். அப்புறம் மிரட்டினது யாரெல்லாம்? அப்படி போடுங்க ஏஜம்பளிங்கய்யா. அது ஐயோ, அடுத்தவன் மனைவியை திட்டத்துக்கு எவனுக்கும் உரிமை கிடையாது. ஐயோ, அது வந்து அடுத்தவன் சொத்து அவருடைய மனைவி. நீங்க ரெண்டு பேரும் திட்டதுக்கோ அவமானப்படுத்ததுக்கோ அசிங்கப்படுத்ததுக்கோ எந்த ரைட்ஸும் கிடையாது. அவர் ரகசியமா காதல் கொடுத்தாரு. அவர் மனைவிக்கு அவர் எப்படி வேணாலும் கொடுத்துட்டு போகட்டும். அவர் பஞ்சாயத்தை தீர்ப்பு சொல்லிருப்பாரு. நீங்க யாரும் அடுத்தவன் மனைவி திட்டதுக்கு அடுத்தவன் பொண்டாட்டிய பார்க்கறதே தப்பு. இதுல திட்டுறது மிரட்டுறது. இன்னையிலிருந்து ஒரு மாசத்துக்கு இந்த வீட்டுக்குள்ள இவனுக்கு ரெண்டு பேரும் வரக்கூடாது. அது மட்டும் இல்ல, இந்த ஒரு மாசத்துக்கு இதுல இருக்க ஒரு சொத்து சோகம் கூட இவனுக்கு சேரக்கூடாது. உழைச்சு தின்னா திங்கானுங்க இல்ல பட்டினி கிடந்து சாகட்டும். ஐயா, ஈஸியா பார்க்காம இருக்க முடியாது. ஐயா, உங்க பொண்ணுன்னா உசுருல எங்க பிள்ளை மட்டும் பாத்துக்கிட்டு பார்க்க கூடாது. பிரிவோட வழி எப்படி நீங்க உணர வேண்டாம். பாச வச்சவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போனா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாம். அவர் மனைவி அவரை பிரிச்சிங்கல்ல, அதுக்கு தண்டனை உங்களுக்கு இந்த தண்டனை. உங்க உசுறு குசுறான பொண்ணு இன்னிலிருந்து ஒரு மாசத்துக்கு பார்க்க கூடாது. மனைவிக்கு ரகசிய காதல் கொடுத்த தப்பு. மறுபடி குடும்பத்துல பேசியிருக்கணும். வேணும்னா வேணும்னு உறுதியா நின்றுக்கணும், வேண்டானா உறுதியா வேண்டான்னு சொல்லியிருக்கணும். திருட்டுத்தனமா காதல் கொடுத்த தப்பு. அவ ஒண்ணு உங்க கள்ள காதலி இல்ல, உங்களை தெரியாம ஓடி வந்தவள இல்ல. விரும்பி விருப்பப்பட்டு உங்க பொண்ணு தாலி எடுத்து கொடுத்து தாலி கட்டிருக்கீங்க. உலகமே எதிர்த்தாலும் அவளை விட்டுக்க கூடாது. இப்போ உங்க மனைவி வீட்டை விட்டு வெளியில போறாங்க. வெளியில அவங்களுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது. அப்படி வராம பாதுகாக்க வேண்டியது உங்க பொறுப்பு. அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. உங்களை விட்டு பிரிஞ்சாலும் உங்க மனைவிதான். அவங்களுக்கு எந்த அவமானமும் வரக்கூடாது, எந்த தலைக்குடியும் வரக்கூடாது, எந்த காயமும் ஏற்படக்கூடாது. கூட இருந்து பாதுகாப்பு கொடுப்பீங்களோ இல்ல ஆளை வச்சு பாதுகாப்பு கொடுப்பீங்களோ எனக்கு தெரியாது. அவங்க மேல ஒரு தூசி கூட படக்கூடாது. நீங்க இந்த குடும்பத்துல இருக்கீங்கன்னு தெரிஞ்சு நான் அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்துட்டேன். நீதிமான் இந்த வீட்டுல இருந்தும் தப்பான முடிவு எடுத்துட்டேன். அவன் நம்பிக்கையிலையும் நம்பிக்கை இல்லாமலும் தப்பான முடிவு எடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க ஐயா. காலம் கடந்து கேட்கிற மன்னிப்பு வீணு. கிளம்பலாம். செம்புலிங்கய்யா, உண்மையில நீங்க நீதிமான் தான். நான் தப்பு பண்ணிட்டேன். அதுக்கான தண்டனை நான் வச்சுக்கிறேன். சாரிம்மா. என்கிட்ட கேட்கறத விட அப்பா கிட்ட கேளுங்க. பாவம், அவர் தான் தலை குனிஞ்சு நிக்காரு. யாரு என்கிட்ட எந்த மன்னிப்பு கேட்க வேண்டாம். அவர் முகத்தை பார்க்கறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் கோவமா சொன்னாலும் காதலோட தான் சொன்னாரு. அதை புரிஞ்சுக்கிற மனப்பக்குவம் எனக்கு வரல. நான் போறேன். விடுமா, புரிஞ்சுக்காதவங்களை அடிச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. என் புள்ள நீ இருக்கும்போது எனக்கு என்னமா கவலை. புள்ள புள்ளன்னு காலையில எந்திரிச்சு தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருந்தீங்களா? போங்க, காட்டுக்கு போங்களா. அவளை பார்க்கவே கூடாது. போங்களா. எப்போ விடிய விடியன்னு காத்துட்டு கிடந்தீங்களா? புள்ள தூக்கி வச்சு கொஞ்சதுக்கு போங்க. என்ன நாங்க என்ன பண்ணோம்? எங்களுக்கு இன்னைக்கு தண்டனை. அத ஜானுகிட்ட மன்னிப்பு கேளுங்களேன். அவன் உங்களுக்கு அண்ணன் மட்டும் இல்ல, அப்பா மாதிரி. நீங்க அபிய பழி வாங்குதேனே, இந்த அப்பா மாதிரி உள்ளவனை பழி வாங்கிட்டு இருக்கீல. நாங்க யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க மாட்டோம். போங்க, சவாசம் போங்களே. இல்ல போங்க, விட்டுடு. இல்ல யாரும் மன்னிப்பு கேட்க வேண்டாம். ஐயோ, பெரிய தப்பு பண்ணிட்டோம் போடுங்க. இதுதான் சரியான சந்தர்ப்பம். அவ இனி உள்ள ஒரு காலம் வர முடியாது. ஒரு ஆம்பளையால தனியா வாழவும் முடியாது. இதை எனக்கு சாதகமா பயன்படுத்தி சீக்கிரமே நீ என் வலையில விழுற மாதிரி நான் பண்றேன். நான் ஏதோ சாதாரணமா இருக்கும்னு நினைச்சுதான் இந்த குடும்பத்துக்குள்ள வந்தேன். ஆனா உன்னெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் உன் கூட வாழ்ந்தே ஆணுங்கிற எண்ணம் எனக்குள்ள வந்தது. நீ எனக்கு வேணும். சீக்கிரம் என் வலையில விழ வைக்கிறேன். என்னங்க, பால் குடிக்கலையா? இந்த ரூமுக்குள்ள இதுதான் நீ வரது கடைசியா இருக்கணும். இதுக்கப்புறம் இந்த ரூமுக்குள்ள உன்னை பார்த்து கொண்ட துண்ட வைக்கிறேன். வெளியப்பாடு. இந்த ரூமுக்குள்ள ரெண்டு பொம்பளைங்க தான் வரலாம். ஒண்ணு நான் பெத்தது, இன்னொன்னு என்ன கெட்டுக்கிட்டது. வேற எவ்வளவுக்கும் இந்த ரூமுக்குள்ள இடம் கிடையாது.
வெளியே போடு. இல்ல உங்களுக்கு கவனிச்ச ஆள் இல்ல, அதான் பால் கொண்டு வந்தேன். நான் என்ன கவனிச்சுக்குவேன். எவளையும் நம்பி நாங்க இருக்கல. கிளம்புறோம். அது வந்து போனா உனக்கு நல்லது. இல்ல இந்த ஜானோட கோபத்துக்கு ஆளாயிரல. போறீங்க. சரி, வெக்கமே இல்லாம எத்தனை பரவாயில்ல தெரியல. எனக்கான மருந்து வந்தாச்சு. தங்கப்புல அப்பா என் தங்கப்புல அப்பா கிட்ட வா. நீங்க தூங்கிட்டீங்களா? இல்லம்மா, சும்மாதான் படுத்திருந்தேன். ஒண்ணுதான் பார்க்கணும் ஆசையா இருந்தது. சரி, தூங்கி இருப்பேன்னு நினைச்சிட்டேன். இல்லப்பா, எனக்கு தூக்கம் வரல. சரி வா, அப்பா கிட்ட வா. என் தங்க புள்ள, என் வயிற புள்ள. அப்பா, நீங்க ரொம்ப சோகமா இருக்கீங்களா? ஏன் தங்கம், என் பிள்ளை நீ இருக்கும்போது எனக்கு என்ன சோகம்? அப்ப நீங்க என்ன தூங்கல? இல்லம்மா, சாம் வெளியில போனான், அவன் இன்னும் வரல. அதான் பாத்துட்டு இருந்தேன். என் பிள்ளைக்கு தூக்கம் வரலையா? இல்லப்பா, உங்களை பார்க்கணும் போல இருந்ததா, அதான் வந்துட்டேன். கிங்ஸிங்க தூங்கிட்டானா? தெரியல, நான் பார்க்கல. ஐயோ, பாக்கலையா? ஏன்? நான் கோமால இருந்தேன். நான் அவங்க மேல கோமா இருக்கேன். ஐயோ, அப்ப தீர்ப்பு சொன்னதுக்கா? ஆமா. ஐயோ, அது கிங்ஸ் இல்ல, செம்பலிங்கய்யா. அதே இங்க பாரு, அவர் வரது வரும். இப்போ இல்ல, கிங்ஸனுக்கு 13 வயசு இருக்கும்போது இதே மாதிரி வந்தாரு. 13 வயசுலயா? ஆமா, ஏதோ வீட்டுல பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருந்தது. அப்ப திடீர்னு கத்தணும், அப்படியே குழந்தை கொள்ளு மாதிரி, அப்படியே எங்க செம்பலிங்க தாத்தா கத்துற மாதிரி இருந்தது. அப்பதான் அவன் தீர்ப்பு சொன்னான். ஊரே அரண்டு போச்சுது. அப்பதான் கண்டுபிடிச்சோம் செம்பலிங்க தான் இறங்கி வரான்னு. இப்ப போய் பாரு, கிங்ஸ்னா தான் இருப்பான். இல்ல, எனக்கு பார்த்தாலே பயமா இருக்கு. இல்ல, தீர்ப்பு சொல்லுமா மட்டும்தான் செம்பலிங்க ஐயா. இந்த குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது, இந்த குடும்பம் அவமானப்படக்கூடாதுன்னு செம்பலிங்க ஐயாக்கு எப்பெல்லாம் பயம் வருதோ அப்பெல்லாம் இப்படிதான் கிங்ஸ் உடம்புல இறங்குவாரு. நல்லா பாரு, கிங்ஸ் ஒரு துளி கூட அதுல தெரிய மாட்டான். முழுசா செம்பலிங்க ஐயாவே இறங்கி வந்து நின்ன மாதிரி இருக்கும். தீர்ப்பும் அப்படித்தான் இருக்கும். பாவியம்மா. அதுக்கும் செம்பலிங்க ஐயா ஏதாவது ஏற்பாடு பண்ணிருப்பாரு. அந்த நம்பிக்கையில தான் நான் இருக்கேன். செம்பலிங்க ஐயா தீர்ப்பு மட்டும் இல்ல, அதுக்கு தீர்வும் அவர் தான் கொண்டு வருவாரு. புரியலப்பா. தீர்ப்பு சொல்றதோட அவர் கிளம்ப முடியாது, அதுக்கான தீர்வையும் அவர் தான் கொண்டுட்டு வருவாரு. சும்மா பஞ்சாயத்துக்கு போனோம் தீர்ப்பு சொன்னோம்னா அவர் இருந்ததே கிடையாது. அதனாலதான் இந்த ஊர்ல அவரை தெய்வமா பார்த்தாங்க. அவருடைய தீர்ப்புக்கு எல்லாரும் கட்டுப்பட்டாங்க. அவர் தண்டனை கொடுக்காருன்னா அதுக்கடுத்து அதுக்கான தீர்வையும் வச்சிருப்பாரு. ஆச்சரியமா இருக்குப்பா. ரொம்ப வினோதமான மனுஷன். கடவுளா பிறக்க வேண்டியவர், மனிதனா பிறந்தவர். ஆச்சரியமா இருக்குப்பா. நான் அவர் தீர்ப்புக்கெல்லாம் ஒரு நாள் கலங்கினதே இல்லை. சரி, கிங்ஸ் காத்துட்டு இருப்போம், போ. வேண்டாம், நான் இன்னைக்கு உங்க கூட தான் தூங்குவேன். எனக்கு என் பிள்ளை என் கூட தூங்கணும் ஆசை. ஆனா இந்த மட்டும் போய் கோப்படுவானே. வேண்டாப்பா, எனக்கு பார்த்தாலே பயமா இருக்குப்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல தங்க பிள்ளை. நான் அப்பா கிட்டே இருக்கேன். தங்கம், என் வயிறம். எனக்கு தூக்கம் வருதுப்பா. சரி தங்க பிள்ளை, தூக்கு. அச்சோ, தூக்கு. உங்க அழக பாரு என் புள்ள, கட்டிக்கிட்டு தூங்குறத பாரு. என் புள்ள கூட இருந்தா என் மனசுல பாரமே குறைஞ்சு போயிருது. என் புள்ள பாசத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல. என் உலகமே என் புள்ளதான். என் புள்ள என் கூட இருந்தாலே போதும். பஞ்சா பறந்து போச்சு என் பாரெல்லாம். என் நினைத்துக்க பாரமே போயிருக்கும். அவன் தூங்குற அழக பாரு. தங்க புள்ள அழகு போல தூங்குறத பாரு. தூக்கி கொஞ்சம் போல இருப்பான். ஒத்த புள்ள, செல்ல கண்ணு. ஐயோ, தூக்கி கொஞ்சம் போல இருக்க. ஒன்னே ஒண்ணு தப்பி பிறந்திருக்கு பாரு. செல்லம் செல்லம். இல்லண்ணே, உங்களதான் பார்க்க வந்தேன். புள்ளை வேற வீட்டு முழுக்க தேடினேன், அவளை காணும். அதான் பிள்ளைய பார்த்துட்டு போய் தூங்கலான்னு பார்த்தேன். தூங்கிட்டான், இப்ப தூங்க வச்சேன். சரிங்கண்ணே. புள்ளைய கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. உனக்கு வேண்டி தானடா? காலேஜில் கொஞ்சம் வேலை, அதான். சரி, காலையில் எழுந்துச்சுதான் கொஞ்சம் இப்பதான் தூங்கணும். சரிங்கண்ணே, தூங்கட்டும். அண்ணே, கீழே எதுவும் விழுந்துடாம. நான் தூங்கினதாண்டா அவ கீழே விழுவா. நான் பிடிச்சிக்கிறேன், நீ போ. சரிங்கண்ணே. தூங்குற அழக பாரு.
போல இருக்கு. உம்முவா. தூக்கு தூக்கு. நான் யாரு மேலேயும் இவ்வளவு பாசம் வச்சதில்லை. இவனை மட்டும் ஏன் இவ்வளவு பிடிக்குது? என் புள்ள, என் புள்ள. தூக்கு, தூக்கு. அச்சச்சோ. அண்ணே, புள்ள தூங்குதுடா. என்ன சாரிண்ணே, நான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். செம்பளிக்கையா வந்தது எனக்கு தெரியாது. செம்பளிக்கையா வந்தாரு. அண்ணே, வருத்தப்படாதீங்கண்ணே. சே, இங்க பாரு, என் பிள்ளை அழகா தொலை தூங்குது. இதுக்கு மேல எனக்கு என்னடா வேணும்? தூங்கிட்டானே? ஆமாடா, என் மத்திய தூங்கல, அதான் சீக்கிரம் தூங்கிட்டான். நான் தான் வீடு முழுக்க தேடினேன். குளிசத்தமும் கேட்கல, ஒன்றும் கேட்கல. பொசம் முட்டிட்டு வந்துட்டு அதான் எட்டி பார்க்கலான்னு வந்தேன். இப்பதான் நான் அது தூங்கணும். சரிங்கண்ணே. தூங்குற அழக பாரு. அவன் திங்ஸ் இல்லைங்க. நல்லடா, அவனும் வருத்தப்பட்டு என்ன உட்காந்துருப்பான். சரிங்கண்ணே. ஆனா கீழே விழுந்துடாமாவா? இல்லடா, நான் பிடிச்சிருக்கேன். சரிங்கண்ணே. தூங்குற அழக பாரு, பொம்மை மாதிரி. ஒத்த வாரிசு. நெஞ்சிலே தூக்கி வச்சுக்கலாம் போல இருக்கு. அந்த முரட்டு போயில 2 பேரும் நீ எப்படி பார்க்காம இருப்பானுங்க? காலையில சாயங்காலம் தூக்கி சமந்தானுங்க. இப்ப என்ன பண்ணுவானுங்களா? என் புள்ள தூங்க அழக பாரு. 1000 கண்ணு வேணும் என் புள்ள தூங்கத பார்த்து ரசிக்கிறதுக்கு. அண்ணா அண்ணா, என்னடா அப்படியே குட்டி ஏஞ்சல் மாதிரி தூங்குறானே? ஆமாடா, அது தூங்குற அழக பாரு. அப்படியே தேவதை இறங்க இந்த மாதிரி இருக்குன்னு எங்க கிட்ட தூங்க வைக்க ஆசையா இருக்கு. ஏதோ கடல் எனக்கு கொடுத்த வராண்டா. நிஜமாவே இளவரசி மாதிரி இருக்கானே. இளவரசி மாதிரி இல்லடா, அவன் இளவரசி தானே. அப்படி அம்சமா இருக்கானே என் தங்க புள்ள. பார்த்துக்கிட்டே இருந்தாலும் சொல்லிக்காது. என் புள்ள காண கிடைக்காத செல்வம். செல்லம், என் புள்ளைய நெஞ்சோட வச்சுக்கணும். அந்த பாக்கெட்டை மட்டும் கடலை எனக்கு கொடுத்துடட்டும். தனி மரமாயிட்டல. எனக்கு நீ அண்ணனா இருந்ததே எனக்கு தெரியாது. அப்பாவாதான் இருந்திருக்க. நான் அப்பாவாதான் பார்த்தேன். தனி மரமாயிட்டேல. அண்ணன் நொந்து போயிருப்பானோ? தூங்கிட்டானோ? நீ இன்னும் தூங்கல? நீங்க தூங்கலையானே? புள்ள தூங்குனா கீழே விழுந்துட விடாதுல, அதான் பிடிச்சிருக்கேன். ஏண்டா வருத்தப்பட்டு இருக்கேன்னா? விலை மதிக்க முடியாத சொத்து நான் இருக்க போறேன் பக்கத்துல. இதுக்கு முன்னாடி எதுவும் இல்ல. அப்படி ஒரு நிம்மதியா இருக்கேன்டா. கோடி ரூபா கொடுத்தாலும் என் பிள்ளைக்கு விடாகுமாடா. அவதான் உங்க சந்தோஷம் வச்சுக்கோங்க. தெரியும், உங்களை ஒட்டுமொத்த சந்தோஷமே அவதானே. உங்ககிட்டே தூங்கட்டான். சந்தோஷமா இருக்கலண்ணே. இன்னைக்கு என்ன மாதிரி நிம்மதியா இருக்கவன் எவனும் இல்ல. இங்க பாரு, என் பிள்ளை என்ன எப்படி கட்டிட்டு தூங்கிட்டு இருக்கா பாரு. பார்த்தேன்ன செல்லும் போல தூங்கிட்டு இருக்கா. பின்ன இதுக்கு மேல என்னடா எனக்கு வேணும்? அப்பான்னு வந்தா கட்டி பிடிச்சி தூங்குதா. இதுக்கு மேல எனக்கு எதுவும் வேண்டாம்டா. சரிங்கண்ணா, தூங்கட்டும். நீங்க எழுப்பட்டுமாடா? ஐயோ வேண்டாம் வேண்டாம், அவ உங்ககிட்டே இருக்கட்டும். இப்போ அவ உங்க புள்ள, உங்க ரத்தம், உங்ககிட்டே இருக்கட்டும். தூங்கட்டுண்ணே. நான் அவளை பார்க்க வரல, உங்களை தான் பார்க்க வந்தேன். என்னன்னு தெரியல, என்னை பார்த்து பயந்து பயந்து கூடுறா. அது ஒண்ணு இல்லடா, நல்லா சரியாயிரும். சரிங்கண்ணா. ஏன்னா என்னை பார்த்தாலே பயந்து ஓடுறா? அது ஒண்ணு இல்லடா, சும்மா பிள்ளைல, சின்ன பிள்ளைல பயந்துருப்பா, வேற ஒண்ணு. சரிடா, அவன் தூங்கட்டும். சரிங்கண்ணா. அண்ணா, இப்ப என்ன நீ எங்க தூங்கணும் அவ்வளவுதானே? உன்னை கட்டி பிடிச்சி தூங்கணும் போல இருக்குண்ணா. அது தூக்குல. சரிங்கண்ணா. அப்படின்னா இவன் இன்னும் போகலையா? மனசே இல்ல. நான் தான் அன்னைக்கிட்ட படுப்பேன், நானும் அன்னைக்கிட்ட படுப்பேன். நீங்க 2 பேரும் கட்டி புள்ளைய எழுப்புனீங்க, கொண்டுவேன். போங்க 2 பேரும். இல்லண்ணே, தத்தம் கட்டாம தூங்கிடுவான். நான் கீழே வேணாலும் படுத்துக்கிறேன்.
நீ அண்ணன் கிட்ட படுத்துக்க. சரிண்ணே. அண்ணே, 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி படுங்க, வாங்கடா. சரிங்கண்ணே. டேய், மேல வந்து பண்ணேன்டா. என்னண்ணே, ஒரு பிள்ளை உருண்டு கீழே வந்துட்டானா? அதான் அதெல்லாம் பிள்ளைய நான் விட மாட்டேன். வா, மேல வந்து பட முடியா? இல்லண்ணே, இதுனா பிள்ளைய பார்த்துட்டே தூங்கலாம். இப்படியே படுத்துக்கிறது என்ன? பிள்ளை முகத்தை பார்த்துட்டே தூங்குதான். நல்லதா இருக்கு. கிங்ஸ்லின் படுத்துன்னு தூங்கிட்டான்டா. அவன் அடைச்சது வேலை ரொம்ப பார்த்துட்டு இருந்தாலும் தூங்கிட்டான். அவன் தூங்குறது அதுக்கு மேல தூங்குறான், பச்சை பிள்ளை மாதிரி. என்னடா அவன் ஞாபகமே இருக்குதே, ஆளையே காணோம். பையன் என்ன பார்த்தாலே பயந்து ஓடுதே. பார்க்காம கையும் காலம் துரு துருன்னு வருதே. ஒரு நாளைக்கு 4 நேரம் கொஞ்சுவேன். என்னடா ஆளே கண்ணில் காண மாட்டேங்க. நான் தான் இருந்துக்கிட மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியுமே. வேற எதுக்கு என் கண்ணில் படாம இருக்கா? கிறுக்கு பிடிச்சிடும் முழுக்க. இவன் எதுக்கு குட்டி போட்ட போன மாதிரி ஒரே இடத்துல கிடக்கான்? கிடக்க மாட்டானே. கிங்ஸேன், ஐயோ அண்ணே, அண்ணே, என்னடா சாப்பு போலியா? அங்க வயரக்கல்ல இருந்து போனுக்கு மேல போன் வந்துட்டே இருக்கு, நீ இன்னும் போலியா? போன் மேல போன் வந்துட்டே இருக்கா? ஆமா, உன் போனை நீ எங்க வச்சிருக்கா? ஆள் வச்சு வந்துட்டேன். போன் வந்துட்டே இருக்கா? டேவிட் போன் அடிச்சான். தூத்துக்குள்ள இருந்து மால் வருதான். நீ போறியா அவன் போட்டோமான்னு கேட்கான். நீங்க என்ன சொன்னீங்க? அவன் ராவட்ட போக சொன்னேன். சரிதானே? கரெக்டுண்ணே. நானும் அவனை தான் அனுப்புன்னு நினைச்சேன். சரிடா, அந்த நைஜீரியால இருந்து சர்க்கு வந்துட்டா அப்படி வந்துட்டுனே. குளம்ல ஏற்றி வச்சு நேத்து. இன்னி ஷாப்பு போல போனே, கிளம்புனே, போனோம். புரிஞ்சு போச்சு. சரி, சீக்கிரம் போ, வழியா பாரு. போறேன். சூப்பா, இன்னும் போகாம இருந்தேன். அவ்வளவுதான். இவனை பார்க்காம போனா எனக்கு வேலையே ஓடாத. புத்தியெல்லாம் அதுல இருக்கும். ஐயோ, அங்கேயும் கவனம் செலுத்த முடியாம இங்கேயும் கவனம் செலுத்த முடியாம மாட்டிக்கிடுவேன். இவன் மொத்த பார்த்துட்டு போயிடலான்னு பார்த்தா ஆளு கண்ணில் பட்ட மாட்டுக்கா. இசைத்தங்க, இசைத்தங்க, அப்பா அண்ணால கூப்பிட்டான். தங்க பிள்ளைங்க வா. அண்ணன் என் வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டானா? நான் உட்காந்துக்கு வேதமே அப்படித்தானே இருந்தது. ஐயோ, தங்க பிள்ளைங்க வா. பாத்து வா. நான் கூப்பிட்டா மட்டும் வரவே மாட்டாளே. என் மாமா கூப்பிட்டு எப்படி வர பாரு. தங்க பிள்ளை இதுவா வான்னு சொன்னீங்களா? எப்படி வேட்டு போய் உனக்கு? சரி, நான் கூப்பிட்டு என்னன்னு கேளு. ஐயோ, தெரிஞ்சுதான் கூப்பிட்டுருக்காரு. ஐயா, போமா போ. அவனுக்கு நிறைய சரக்கு மால் வந்திருக்கு. அவன் வேற குடனுக்கு வர போகணும். அவனை பார்க்காம போக மாட்டான். போ. நல்ல அண்ணன். அது என்ன முக்கம் வந்து நிக்கா? எப்படி ஒரு மார்க்கம் வந்து நிக்க? நான் மார்க்கம் அடிக்கல, நீங்க தான் மார்க்கமா பாக்குறீங்க. தெரியுது இல்ல? கிட்டவா. முடியாது. தூக்கிட்டு போயிடும். உழுது கிட்ட வாடி. மாட்டேன். சோதிக்க. நான் தான் இல்லாம இதுல மட்டும் தெரியல. இங்க வா. அத்தா என்கிட்ட பேச மாட்டீங்களே, புதுசு என்னவா? பேச மாட்டேன்னு சொல்லலையா? அன்னைக்கு இப்படித்தான். அதே இங்க வா. மாட்டேன். மாட்டேன் நடிக்காதே. அழகா இருக்கடே. அது அப்படித்தான். அதே நீங்க கடைக்கு போகல? போனோம். அப்புறம் கழுத்துல என்னது? அங்க ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லையா? குழந்தை பூச்சை கண்டிதானே? போதும். இல்ல, இன்னும் பூச்சை நல்லா இருக்கும். போதும். ஆமா, போதும். அப்புறம் என்ன அப்புறம்? இல்ல, கழுத்துல என்னது பாரு. அங்க ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டேன். ஆமா, இல்ல ஒண்ணு இல்ல. அங்க வாய. அப்படி இல்லடே. போலாம். முடியாது. சோதிக்காத. வா. முடியாது. வா. நானே ஓட மாட்டேங்குது. தெற்கு பிடிச்ச மாதிரி இதே நினைக்க சொல்லும். வா. அத்தா உங்களுக்கு
உங்களுக்கு எனக்கு எதிரில நாய் போச்சுல என்ன திட்டுனீங்கல்ல. நேரம் பத்தடிக்க. சரி வா போலாம். என்னங்க அத்தலே வந்து நிக்கிறீங்க? நான் வர மாட்டேன். தூக்கிட்டு போயிடலாம், வீட்டுல ஆள் இருக்குது. ஒரு மாதிரி பாப்பானுங்க நீ, அதுக்கு தான் தூக்கம் வச்சிருக்கேன். வா. தெரியுதுல்ல, வீட்டுல ஆள் இருக்குது, என்ன தூக்கிட்டு போக முடியாது, புரியுதுல்ல? உனக்கு அன்னைக்கு எப்பெல்லாம் பண்ணுனீங்க? எப்போ? அன்னைக்கு ராணி வீட்டுக்கு போகும்போது. அது நீ பெற்று கொடுக்க முடியல, அதான். இப்பவும் நான் அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். யார் விட போறா? விட்டுருங்க பாரு. உங்க அப்பாக்கு சீக்கிரம் தாத்தா வாங்க மாட்டே. அப்படி ஒண்ணும் சொல்லல. உங்க மாமா இருக்கு, தாத்தா வாங்கணும் என்ன ஆசையா இருக்கு. எந்த மாமா? எந்த மாமா சொல்லலன்னு கேளு. சாரன்னு கூட சொல்லிவிட்டான் தெரியுமா? சாரன். ஐயோ நான் படுத்திட்டேன். அது சாரன் மாமா கவின் மாமாவா? ஐயோ அந்த பையல எங்க போனவன்னு தெரியலையே. இவளை பார்க்காம எதுல மாட்டானுங்களே. இவ கடிச்சு வச்சதையே டேட்டா போட்டு சுத்தி அலைஞ்சா. எப்படி பார்க்காம இருப்பான்னு தெரியலையே. சாரன் மாமா கவின் மாமா பாவுல காலையில என்ன தூங்கிட்டு இருக்கும் போதே தூக்கிட்டு போயிடுவாங்க. சரி சரி, அது என்ன நினைச்சுக்கிட்டேன். இங்க பாரு, அவனுக்கு தாத்தா வாங்கணும் ஆசை, தாத்தா வைக்கிறேன். என்னங்க? என்ன? அவங்க தானே நம்மள பார்க்க கூடாது, நான் அவங்கள பார்க்கலாமா? பார்க்க கூடாதுன்னா பார்க்க கூடாது, புரியுதா? நான் உங்ககிட்ட இறங்கி வரேன்ட்டு ரொம்ப பேசிட்டு இருக்காத. தொலைச்சிருவேன், தொலைச்சி கொத்த குழப்பிடாத. ஆசையா உட்காந்துருக்கேன், இன்னைக்கு முடியாது. இப்படியே போன கிறுக்கு பிடிச்சிடும் எனக்கு. சரியா? முடியாது. சரி சரி. சரி நில்லு. நான் போறேன். போனன்னு வச்சுக்க, அப்புறம் சொல்லிட்டேன். கத்த வைக்க எல்லாரும் தான் நிக்காங்க, அசிங்கமா நினைப்பாங்க. நான் போறேன். சரி ஒண்ணு இல்லடி, சாரி. நான் போறேன். சரின்னு சொல்லிட்டல. இங்க வா, என்ன பாரு. எனக்கு இன்னைக்கு நீ வேணும், முடியாது சொல்றல. இப்ப கூட கோத்தா நிக்கீங்க. இல்ல இல்ல, கோப்பல்ல. இங்க பாரு, கோமே பண்ண பாருனா. நான் பேச மாட்டேன், நான் போறேன். ரொம்ப தூ பண்ண வச்சு கூட்டு போட மாட்டேங்க. கொடுப்பீங்க. நான் இப்ப எப்பவுமே பேச மாட்டேன். இப்ப என்னதான் உனக்கு வேணும்? நான் போறேன். அது முடியாது. அத நீங்க சொல்ல முடியாது, ஏன் இஷ்டம். இஷ்டம் தூக்கி வச்சு கூட்டு போடுவேன், சொன்னா கேளு. இங்க வா. முடியாது. யார்கிட்ட விட போறா? மரியாதையை நீ யாருக்கு விடுங்க சொல்லிட்டேன். முடியாதுடி என் பொண்டாட்டி. நான் இன்னைக்கு உன்னை கொஞ்சம் சாரி தங்க. என் கொட்டி சொல்லல. நீங்க ஒண்ணு கொஞ்சம் வேண்டாம், என்ன மரியாதையை இறக்கி விடுங்க, இல்ல மிதிச்சிருவேன். என் பொண்டாட்டி எல்லாம் மிதிக்கிறதுக்கு கேட்க மாடி. இந்த நல்லா மிதிச்சுக்க. ஒருத்திக்கு தாண்டி என்ன மிதிக்கிறதுக்கு உரிமை உண்டு. ஒருத்திக்கு தான் இந்த கிங்ஸ் என்ன மிதிக்கிறதுக்கு உரிமை உண்டு. எங்க வேணாலும் மிதிச்சுக்க. உன் காலை வச்சு எங்க வேணாலும் மிதிச்சுக்கடி. நெஞ்சில மிதிக்கணுமா? தடி இந்தடி மிதிடி. நீ மிதிடி தங்கம், உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. பேச்சா பாரு பேச்ச. மிதிச்சுக்க பாரு, மிதி. இப்ப கூட பாரு, என் நெஞ்சில எப்படி மிதிக்க பாரு. இந்த கிங்ஸ் நெஞ்சில காலை வைக்கணும்னா அது நீ மட்டும் தாண்டி. உனக்கு மட்டும்தான் அந்த உரிமை. ஆமா, இது ஒண்ணும் குறைச்சல் இல்ல. என் மேல அவன் கை வைக்க பயப்படுவான், நீ காலையே நெஞ்சில வச்சிருக்க. அப்போ உங்க யூசி தானே. நான் அடிச்சுக்காரன் தான். எதுக்கு? என் பொண்ணு நெஞ்சில கால் வச்சுட்டல. இப்ப நான் நெஞ்சில கால் வச்சதுதான் குத்தம், கொன்னா போட்டுருவேன். இப்ப என்ன நான் எடுக்கணும், அவ்வளவுதானே? இல்ல வச்சுக்க. நெஞ்சில கால் வச்சதுக்கு அதுக்கு எவ்வளவு கௌரவ குறைச்சலே. சத்தியமா ஒருத்திக்கு தண்டி உரிமை உண்டு. என் நெஞ்சில வச்சுக்க, என் தலையில கூட வச்சுக்க, என் மூஞ்சில கூட வைடி. உனக்கு எல்லா உரிமை உண்டு. வச்சுக்க. அதெல்லாம் பரவாயில்ல, வச்சுக்க. பிஞ்சு கால். எப்படி எனக்கு பொம்பளை பிள்ளை பிறக்காது, அது பிறந்தா வைக்கலாம், அதுக்கு அதிர்ஷ்டம் இல்லையா, அதனால நீனே வச்சுக்க. முடியாது. அழகு போல இருக்கு பாரு காலு. என்ன அழகான காலு. முடியாது. இதுக்கு மேலே நீ கெஞ்ச வைக்க. எவ்வளவு கெஞ்சினாலும் சரி, நான் வர மாட்டேன். வேற என்ன பண்ண வருவ? ஒண்ணு பண்ணாலும் வர மாட்டேன். நீ இப்படி வரன்னு பாக்கியா? பாப்போ, நான் வர மாட்டேன். பந்தயம்? இந்த பையல பந்தயம் வச்சா ஜெயிச்சிருமே. பந்தயம் எல்லாம் வேண்டாமே. இல்லடி, பந்தயம் தான். நீ யா வந்து
டேக்கிங் சீன் கட்டிக்கடா என்ன அணைச்சுக்கடான்னு சொல்ல வைப்பேன். சொல்ல வைப்பாங்க பாருங்க, அதெல்லாம் முடியாது. பாக்கமா பந்தயம் எல்லாம் வேண்டாம். பயம் வருதுல்ல. பயல உங்களை நினைச்சு பயம். ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்க, அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். அப்போ என்னடி சோதிக்கிற? கடைக்கு வர போனோம், நேரம் ஆயிட்டு. வா, உங்க போனுக்கு மேல போன் வந்துட்டே இருக்கு. உனக்கு கொஞ்சமா போனா அதே தினப்பாவே இருக்கும், நல்லா இருக்காது. வா. முடியாது. ஓ, கோத்த கலப்பதுல ஒண்ணு அடிச்சுக்கவே முடியாதுடி. ஆமா. அம்மா தாயே மனம் இறங்கு. முடியாது முடியாது. சரி தூக்கிட்டு போயிடும் பாத்துக்க. தூக்குங்க, அதை பார்த்து தூக்குவீங்க. சொன்னக்கா சைஸ்ல இருந்துகிட்டு என்ன வரத்து வருது. கொஞ்சம் பிடிக்கல, நிறைய பிடிச்சு போச்சு. அதான் ஒண்ணும் பண்ண முடியல. எவ்வளவு பிடிக்கும்? ஒண்ணு கூட நான் சொல்ல. ஒண்ணு கொடுத்தா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். பரவாயில்ல சொல்லுங்க. ரொம்ப தெளிவா இருக்க உங்களுக்கு. ஏன்னா நீங்க அப்படிப்பட்ட ஆளு, அதனால ரொம்ப தெளிவா இருக்கேன். எவ்வளவு தெளிவா இருந்தாலும் என்கிட்ட நடக்காது. நான் தெரியுமே குரங்கு. அண்ணா ஒரு நிமிஷம் இரு. என்னண்ணா இதான் போனுக்கு மேல போன் வந்துட்டே இருக்கு. சரிண்ணே கிளம்பிட்டேன். இசை என்ன அது? அதான் உங்களை கூப்பிட்டாங்களே, போக வேண்டியதானே? போனோம். என் ரூம்ல அந்த போன் இருக்கும், அந்த எடுத்து கூட. என்ன பேச்சு மாதிரியா இருக்கே? கொட்ட லூசி கொல்லுறேன் உங்களை. ஏன் என்னாச்சு? கண்ணு நோண்டிடுவேன். ஆமாமா கண்ணு நோண்டிடுவேன். எடு எடு எடுடி. சொன்னல வா.